Praise the Lord. God bless everyone. So 2 weeks ago நம்ம வந்து ஆவியானவரை குறித்து பேசணும். யார் ஆவியானவர், ஆவியானவரோட ரோல் எப்படி நம்ம வாழ்க்கையில, ஆவியானவரோட அசைவாடுதல் எப்படி சொல்லி நம்ம பேசணும். So we will continue on that. We will talk on ஆவியானவரை பத்தி பேசிட்டோம். ஆவியானவருக்குன்னு 9 கனிகள் சொல்லப்பட்டிருக்குது வசனத்துல. Okay, which is Galatians chapter 5 verse 22. Galatians chapter 5 verse 22. But the fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Against such thing there is no law. Okay. 9 ஆவிக்குரிய கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, நம்ம ஆவிக்குரிய கனிகளை இது பண்ணிக்கணும்னா ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் ஆன் 2 weeks ago. ஆவியானவர் இஸ் a spirit of God. தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இஸ் spirit of God that lives among us. நம்ம மத்தியில, நம்ம சரீரத்துல, நம்மளோட கூட அசைவாடுகிற தேவ ஆவியானவர் வந்து இஸ் a God in form of spirit. ஓகே, சோ நம்ம வந்து ஆவியானவர் குறித்து நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி படித்தோம். இப்ப ஆவியானவர் 9 கனிகள். ஓகே, கனினா என்ன? வாட் இஸ் ஃப்ரூட்? மரத்திலிருந்து பூத்து காய்க்கிறது தான் கனி. ஒரு நல்ல கனி ஒரு நல்ல மரத்திலிருந்து உண்டாகும். ஒரு நல்ல மரம், ஒரு நல்ல விதை பிளஸ் ஒரு நல்ல நிலத்திலிருந்து உருவாகும். ஓகே, we will go part by part. First, a good soil. நல்ல நிலம். A good soil. Mark 4. மார்க் புத்தகம் 4வது சாப்டர் நம்ம படிச்சோம்னா, ஓகே, அங்க வந்து there will be a story on விதைகளை குறித்தும் நிலத்தை குறித்தும். எந்த விதைய எந்த நிலத்துல போட்டா அது மரமாகும், அது பூத்து காய்க்கும். நார்மல் ரோட்ல போடலாம், கல்லும் முள்ளுமான பாதையில போடலாம், இல்ல நல்ல ஒரு சாயில்ல போடலாம். விதை ஆண்டவர்கிட்ட இருந்து வர வார்த்தை, நம்ம சாயில், நம்ம ஒரு நல்ல மரமாக, இந்த விதை நம்ம சரீரம் ஒரு நல்ல மரமாக வளர வேண்டுமானால் நம்மளுக்கு ஒரு நல்ல நிலம் தேவைப்படுது. A good land, a good soil which has a strong foundation. For myself to grow as a good tree, to produce good fruit, I need Christ, which is a good soil. So நம்ம எதில் நம்மளோட ஃபவுண்டேஷனை, எதில் நம்மளோட ரூட், இந்த மரத்தோட ரூட், இந்த மரத்தோட ஆணி வேர் எதில் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவ மேல இருக்கணும். When your root is on Christ, the soil is strong, the tree going to be strong, and the fruit it bears going to be good fruit. முதல் நிலம், அடுத்தது மரம். ஓகே, Matthew chapter 7 verse 17 பார்த்தோம்னா, ஆண்டவர் அங்க ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், தீய மரம் தீய கனியை கொடுக்கும். நம்ம ஒரு நல்ல மரமாக உருவாக வேணும்னா ஒரு நல்ல நிலம் வேணும், which is Christ. Our foundation is strong in Christ. By that நம்ம ஒரு நல்ல மரமாக வளருவோம் கிறிஸ்துக்குள். நம்ம ஆவியானவர் வழி நடத்தல் நம்ம ஒரு நல்ல மரமாக வரும். நம்ம கிட்ட இருந்து கனி வரும். குட் ட்ரீ bear good fruit. நம்ம கிட்ட இருந்து வர கனி, அந்த கனியை குறித்தா நம்ம பேச போறோம். ஓகே, இந்த கனியை குறித்து பேசணும்னா 9 கனிகள். பட் நம்ம இந்த வசனத்தை படிச்சோம்னா சாப்டர் Galatians chapter 5 verse 22 படிச்சோம்னா, but the fruit of the spirit, fruits சொல்லிடு. கனிகள் 9, அப்ப fruits கனிகள் fruits அந்த plural இருக்கணும். பட் வசனத்தை சொல்லப்போது ஒரு fruit தான் சொல்லியிருப்பாங்க, plural இருக்காது, சிங்குலர் நவுன் தான் இருக்கும். ஃப்ரூட்ஸ்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃப்ரூட் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் வந்து 9 கனி, அப்ப ஃப்ரூட்ஸ் வேற சொல்லியிருக்கணும், ஏன் ஃப்ரூட்னு சொல்றாங்க? இந்த 9 கனியுமே
stands under one roof. இந்த 9 கனியுமே ஒருவனுக்குள்ள இருக்கணும், ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும். அதனால அது ஃப்ரூட். இப்ப இந்த 9 கனியை குறித்து பேசும்போது நம்ம என்ன நினைப்போம்? இந்த 9 கனியும் எனக்குள்ள இருக்கணும், நான் என்னோட ஆவியானவர் அசைவாடணும், நான் பெற்றுக்கொள்ளணும் ஆவியானவரை, லவ், பேஷன்ஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், இது எல்லாமே எனக்குள்ள இருக்கணும். கனின்னு சொல்ல போது அந்த மரம் காய்க்கிறதுல அதுவும் நல்ல கனி தான். அது ருசிக்கு நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கிறோமே, அதுவும் நல்ல கனி தான். இந்த 9 கனிகள், ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ள இருக்க போது நமக்கு மட்டும் அது பயன்படுறது மட்டும் இல்ல. அந்த கனிகள் நம்ம மீண்டும் இந்த வசனத்தை படுத்துமானால், இந்த கனிகள் ஏன் இந்த கனிகள் கொடுக்கப்படுது மனிதனுக்கு? நம்ம அப்படியே கொஞ்சம் மேல Galatians chapter 5 verse 19 to 21 படிச்சோம்னா, சில பாவங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவத்தை மேற்கொள்ள மனிதனுக்கு ஆவியானவர் தேவை. ஆவியானவர் மூலியமா இந்த 9 கனிகள் மனிதன் பெற்றுக்கொள்ள போறான். ஆனா இந்த 9 கனிகள் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு மாற்று உருவாக்க மட்டும் இல்லாம, இந்த 9 கனிகள் நம்ம மூலியமா மத்தவங்களும் நம்மளுக்கு ருசிக்கப்படணும். How are they going to know Christ by us? நாம பாவத்துக்குள்ளே வாழ்ந்து, பாவம் செய்துகிட்டு, துரோகம் செய்துட்டு, சரீரத்துக்கும் தேசத்துக்கும் மனிதருக்கும் விரோதமாய் வாழ போது, ஆவியானவரோட கனிகள் பெற்றுக்கொள்ளாத போது, people are not going to recognize Christ from us. நார்மலா நம்மளுக்கு தெரிஞ்ச 4 காஸ்பல்னா மெத்தியூ, மார்க், லியூக், ஜான். 5ஆவதா ஒரு காஸ்பல் வரும். our life, நம்ம சாட்சி, our testimony. நம்மளை வைத்துதான், கிறிஸ்தவராகிய நம்பரை வைத்துதான் மற்ற ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவை காண்பார்கள். The life you are living is going to show how good you are in Christ, and by you people will start to recognize Christ. நீ மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்க? நீ எல்லாமே ரோட்ல குப்பை போடுறாங்க, நீ ஏன் போட மாட்டேங்கிற? எல்லாமே ஃப்ரைடே நைட்னா கிளப் போறாங்க, நீ ஏன் போக மாட்டேங்கிற? நீ ஏன் இந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிற? நீ ஏன் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேங்கிற? அந்த கேள்வி எழும்ப போது, நான் கிறிஸ்தவன், என் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் தேவனுக்கு பயந்தவன், என்னில் ஆவியானவர் இருக்கிற, இந்த பதில நம்ம கொடுக்க போது, இது 9 கனிகள் நம்ம மனிதனாகி மத்தவங்களுக்கு அவங்க காண போது, they will start to realize, they will start to recognize Christ. இந்த 9 கனிகளை நம்ம கிட்ட இருந்து அவங்க எப்போ ருசிப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், லவ். நீ உன்னை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசி. So when we love others and show others what is love, நம்ம கிட்ட உள்ள கனிய அவங்க ருசிப்பார்கள். அந்த கனியை அவங்க ருசிக்க போது, they will recognize Christ. So இந்த 9 கனிகள் நமக்குள்ள இருந்து நம்மளுக்கு மட்டும் நன்மை பெறாதபடிக்கு, இந்த 9 கனிகள் மூலியமா மற்றவங்களும் நன்மை பெறத்தக்க நம்ம ஜெபிக்கணும். நம்ம இந்த கனிகளை மற்றவங்களுக்கும் பயன்படத்தக்க நம்ம வாழணும். When I was taking note on this, நான் சில வீடியோ எல்லாம் பார்த்தேன், வசனத்தெல்லாம் go through பண்ணேன் and everything. ஓகே, இந்த கனிகள் நம்மள எப்படி வளரும்? ஒரு மரத்துல ஒரு 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 ஃப்ரூட் இருக்கணும்னா, ஒரு கனி வளரணும்னா, அதுக்கு அந்த மரம் வந்து நல்ல ஒரு நிலத்துல வளரணும். அந்த நிலத்துக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. இந்த ஒரு வசனம் very familiar to, I hope it's very familiar to everyone. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ப்ரீச் பண்ண போது, அந்த சமரித்தா பெண்மணி போய் ஆண்டவர் பார்க்க போது அவர்கிட்ட சொல்லுவாங்க, நான் எனக்கு ஒரு ஜீவ நீரூற்று தெரியும், அந்த நீரூற்று இருந்து அல்ல உனக்கு வந்து தாகம், உனக்கு அதோட தாகமே எடுக்காது, நீ திருப்தி அடைவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் அந்த சமரித்தா பெண்மணியை பார்த்து. இந்த மரம் வளர வேண்டுமானால் ஒரு ஜீவ நீரூற்று வேண்டும். ஒரு நிக்காத ஒரு வாட்டர் சோர்ஸ், தாகமே எடுக்காம வேற ஒரு இடத்துக்கு தண்ணி தேடாதபடிக்கு ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் வேணும் எனக்கு. That is Jesus Christ. Portray yourself as a tree. நான் ஒரு மரம், என்கிட்ட இருந்து நல்ல கனிகள் வேணும். அதுக்கு நான் ஒரு நல்ல மரமாக வளர்ந்தால் ஆனால் மட்டுமே நல்ல கனிகள் என்னிலிருந்து வரும். நான் ஒரு நல்ல மரமாக வளர்றதுக்கு, my foundation, my root should be in Christ, and I should be feeding the tree with eternal waters, which is Jesus Christ.
நான் ஒரு நல்ல மரமாக பத்தி என்கிட்ட இருக்கிற வர நல்ல கனிகளை மத்தவங்க போஷிக்க படிக்கு ஐ கேன் கிவ். ஸோ டு கண்டினியூ ஆன் ஃப்ரூட், 9 கனிகள் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு கனியும் ஸ்பெசிஃபிக்கா பேச மாட்டேன். ஸோ பிகாஸ் another following 2 weeks வந்து ஐ ஆஸ்க் பாஸ்டர் ஷல் ஐ டேக், நான் பிரிச்சு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் இந்த டாபிக், ஏன்னா இட்ஸ் நாட் a வெரி ஷார்ட் டாபிக், இட்ஸ் லாங் டாபிக். பிரித்து அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கனிகள்னா என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 9 கனிகள் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி உருவாகுமானால் தேவ ஆவியானவர் மூலியமா. இந்த மரம் கனி காய்க்குமேனா நல்ல நிழல் வேண்டும், நல்ல நிலம் வேண்டும். அந்த நிலம் வந்து ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். we should start and we should start and maintain our foundation in Christ. அனைவரும் ஜெபிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவர் வார்த்தை படிக்கிறது. A strong foundation in Christ should be created by us. நம்ம கெலத்தியன்ஸ் 5வது அதிகாரம் 19-21 வசனம் படிச்சீங்களா? அது சில பாவம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும், இந்த 9 கனிகள் நம்மளுக்கு என்ன உதவி செய்யும்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ள நம்மளுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபெய்த்ஃபுல்னஸ். இருக்கோ இல்லையோ நம்ம ஆண்டவர் மேல் விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் தானா நமக்குள்ள இருந்து வந்துடாது. எப்படி இல்லாத போது நம்ம நம்புறது? கண்டு விசுவாசின பாக்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆனா எப்படி நம்ம காணாமல் விசுவாசிக்கிறது? you cannot we cannot believe without seeing. நம்ம எல்லாம் மனுஷன், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். எப்படி நான் பார்க்காம நம்புறது? நான் பார்த்தா தானே நம்ப முடியும்னு. பட் பார்க்காம நம்ம எப்படி நம்ம நம்புறது? ஆவியானவர் மூலியமா தான் நம்மளால பார்க்காம நம்ப முடியும். fruit of Holy Spirit, faithfulness, விசுவாசம், பார்க்காமல் காணாமல் தேவனை விசுவாசிக்கிறது. ஜாய், ஹாப்பினஸ்க்கும் ஜாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹாப்பினஸ்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தா நம்ம சந்தோஷப்படுவோம். ஜாய்னா நல்ல விஷயம் நடக்குதோ கெட்ட விஷயம் நடக்குதோ we will be very joyful in Christ. பரவாயில்ல, ஒரு தீய செயல் நடந்துச்சு, பரவாயில்ல, ஆண்டவருக்கு சோஸ்திரம், ஆண்டவர் பார்த்து பாரு, ஆண்டவர்ல மகிழ்ச்சியா இருப்பேன். that is joy. ஒவ்வொரு கனியும் இந்த புத்தகத்தை வந்து அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. அப்போஸ்தலர் பவுல் ஒரே நாள்ல உட்கார்ந்து இந்த புத்தகத்தை எழுதல. அப்போஸ்தலர் பவுல் ஏன் இந்த புத்தகத்தை எழுதுறாரு? கலக்டஸ் அந்த மக்களுக்கு, அந்த கூட்ட மக்களுக்கு அப்போஸ்தலர் பவுல் இந்த புத்தகத்தை எழுதுறாரு. இந்த 9 கனிகள் உங்களுக்கு தேவை. ஏன் உங்களுக்கு இந்த 9 கனிகள் தேவை? ஏன்னா இந்த விதமான பாவங்கள் அவங்க மத்தியில பரவி கொண்டு இருக்கிறது. இந்த பாவத்தை மேற்கொள்ள உங்கள் உள்ள ஆவியானவர் இந்த 9 கனியின் மூலியமா உங்களுக்கு ஒரு வே, ஒரு சொல்யூஷன் டு ஓவர்கம் திஸ் சின். இந்த 9 கனிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமானால் முதலாவது நம்ம வாழ்க்கையில முக்கியமானது ஆவியானவர். பைபிள்ல நிறைய இடத்துல மரத்தை குறித்தும் கனியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும். பிகாஸ் ஒரு மரம் எப்படி வளருதோ அதே போலதான் ஒரு மனிதன் வளர்றான். ஒரு மரம் ஒரு நிலத்துல வளருதுன்னா ஒரு மனிதன் ஒரு வீட்டுல வளர்றான், ஒரு குடும்பத்துல வளர்றான். ஒரு மனிதனோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்ம என்ன செய்யறோம், எப்படி செய்யறோம், ஏது செய்யறோம், that should be determined by your Holy Spirit. How is Holy Spirit going to determine that? By using 9 fruit of Holy Spirit. ஆமா, நம்ம நினைச்சோலே கனி வந்துராது. ஆவியாரும் கனி நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது நினைச்சிட்டோலே. ஒரு மரம் வளரணும்னா 4 சீசன் இருக்கும். இது கேள்விப்பட்டிருப்போம். பனிக்காலம், வெயில் காலம், இந்த மாதிரி மனுஷால இல்ல, பட் வெளியூர்லாம் வந்து 4 சீசன்ஸ் இருக்கும். சம்மர், பனிக்காலம், வெயில் காலம், அப்புறம் வந்து பனியும் வெயிலும் கலந்த மாதிரி ஒரு காலம் இருக்கும். ஸோ ஒரு காலத்துக்கும்
அந்த மரத்துல வந்து ஒரு காலகட்டம் அந்த மரத்துல நிறைய பழம் இருக்கும். ஒரு காலகட்டம் அந்த மரத்துல செடியெல்லாம் கொட்டி போயிருக்கும். சோ ஒரு கட்டத்த நம்ம தாண்டி வந்து, அந்த கனிய நம்ம பெற்றுக்கொள்ள போது, தட்ஸ் ஹவ் ஹோலி ஸ்பிரிட் வொர்க். ஒரே நாள்ல, ஒரே ஜெபத்துல, ஒரே வேளையில நடந்துடாது. ஆமா. ஏன்னா இது அப்போஸ்தலர் பவுல் ஒரே நாள்ல எழுதல. இட் வில் டேக் டைம். இட் வில் டேக் டைம். ஜான் 15வது அதிகாரம் 2வது வசனம். ஜான் 15:2 என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னா, அங்க ஆண்டவர் வந்து வில் டாக் அபௌட் ப்ரூனிங். ப்ரூனிங்னா என்னன்னா, நாம ஒரு செடி நட்டிருக்கிறோம். அந்த செடி வந்து பழம் குடுக்குது. நம்ம என்ன செய்வோம்னா, அந்த பழம் குடுக்குற அந்த கிளைய வெட்டிடுவோம். ஏன் வெட்டுவோம்னா, புது கிளை வளரும். அப்ப இன்னொரு நிறைய பழம் வளரும். திரும்பி அந்த கிளைய வெட்டுவோம். புது கிளை வளரும். நிறைய பழம் கிடைக்கும். இது நார்மலா நம்ம செய்யற ஒரு விஷயம் இது. ஏன் நல்ல பழம் குடுக்குற கிளைய வெட்டணும் நம்ம? ஏன்னா, அது மீண்டும் வளர்ந்து, மீண்டும் நல்ல பழத்த குடுக்கும். இன்னும் அதிகமான பழத்த குடுக்கும். அதே போலதான். ஆண்டவர் நம்ம வாழ்க்கை சில காரியத்தை விளக்குறாருன்னா, ஆண்டவர் நம்ம காரியத்தை சில விஷயத்தை எடுத்து போடுறாருன்னா, சில இடத்துல இருந்து நம்மளை நவுத்தி கொண்டு போய் ஆண்டவர் வைக்கிறாருன்னா, for us to bear new and good fruit. இந்த ஆவிக்குரிய கனிகள் 9 கனிகள். It is not something very easy for you to understand in one day or one moment. 9 கனிகளை பெற்றுக் கொள்றோம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய விசுவாசம், ரொம்ப பெரிய வைராக்கியம் வேணும் ஆண்டவர் மேல. நம்ம நிக்கணும் தரப்புல. ஆண்டவரே, ஆவியானவரே, 9 கனிகளை நான் பெற்றுக்கொள்ளணும். The moment you receive the 9 fruits of Holy Spirit, பாவத்தை விட்டு விலக ஆரம்பிப்போம். இந்த 9 கனிகளும் நம்ம வாழ்க்கை குறித்து எல்லா பாவத்தையும் கவர் பண்ணும். இது ஒரு கனி இருக்கு, செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம நிறைய இடத்துல ஆத்திரப்படுறோம். நிறைய இடத்துல வந்து நம்ம தீய செயல்ல ஈடுபடுறோம். நிறைய இடத்துல நம்ம விழுந்து போயிடுறோம். நிறைய இடத்துல நம்ம வந்து இச்சையின் பார்வைக்குள்ள ஈடுபடுறோம். ஏன்? We don't have a self control. அந்த கனி நம்ம பெற்றுக்கொள்ள போது you're going to change. இது 9 கனி இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், இந்த 9 கனில எல்லா கனியும் எனக்கு தேவைப்படாதுன்னு. அதனாலதான் அது ஃப்ரூட்ஸ்னு சொல்லப்படல, ஃப்ரூட் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 கனியுமே ஒன்று. இந்த அக்குமுலேட் பண்ண இந்த 9 கனியை மனிதன் பெற்றுக்கொள்ளணும். மனிதன் வாழ்க்கையை மாற்ற this is a foundation. நல்ல ஒரு ஓட்டத்தை நமக்கு ஓடி முடிப்பேன் ஆண்டவர் நம்ம எத்தனை விட ஜெபிச்சிருப்போம். உமக்காக ஒரு நல் மரமாய் வளர்ந்த நல் கனியை கொடுப்பேன் ஆண்டவரேன்னு எத்தனை முறை ஜெபிச்சிருப்போம். நல்ல ஒரு ஓட்டத்தை வெற்றி முடிச்சா congrats, God bless you, you're going to reach heavens, very good. பட் நல்ல ஒரு மரம், நல்ல ஒரு கனியை கொடுக்கிற மரமா நீர் மாறப்போது நமக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் நம்ம பிரயோஜனமாகும். It is our duty as Christians to tell about Christ, to preach about Christ. போய் ஆத்மாவை சந்திக்கிறது, விதையை போடுறது, it is our duty as a Christian. நம்ம எல்லாமே முக்காவாசி நேரத்துல நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட ரொம்ப ஆர்வமா இருந்து நல்ல ஒரு கனியை கொடுக்க மறந்துடுறோம். அப்படி இல்லாட்டி கொடுக்கப்பட்ட கனி எல்லாம் சுயத்துக்காக மட்டும் ஈடுபட வேண்டியதாக இருக்கு. இந்த ஆவிக்குரிய கனிகளை பத்தி நான் படிக்கிற போது நானே முதல்ல நினைச்சேன்னா, இந்த கனி எல்லாம் எனக்குள்ள வரணும், இந்த கனியை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த கனியில் நான் வைராக்கியமா இருக்கணும். பட் நான் அதுக்கப்புறம் யோசிச்ச ஒரு விஷயம் தான், இந்த கனி எனக்குள்ள வரப்போகுது, இந்த கனியை மத்தவங்க என் மூலியமா ருசிக்கணும். இந்த கனியை நான் மட்டும் பெற்றுக்கொண்டு என்ன நடக்க போகுது? நான் பரலோகம் போயிருவேன். Is it done? It is not done. நான் ஒரு இஸ் நாட் a pastor, he is a preacher. அவர் வந்து யூனிவர்சிட்டி போய் ப்ரீச் பண்ணுவாரு ஃப்ரம் யூரோப் கண்ட்ரிஸ். அவர் வந்து எதை குறித்து நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லப்போ ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போது என் நண்பன் என்னை நோக்கி, என்கிட்ட நீ சொல்லாம போயிட்டிய, என்கிட்ட நீ இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லாம போயிட்டிய, இவ்வளவு க்ளோஸா இருந்து, இவ்வளவு நண்பா இருந்து என்கிட்ட இயேசு கிறிஸ்துவ ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எடுத்துக்கொள்ள போது 2வது வருகையில நம்ம சுத்தி இருக்க நண்பர்கள் நம்மளை நோக்கி இந்த விஷயத்தை கேட்டாங்கன்னா, ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லாம போயிட்டேன்னு, how you going to feel about it? You know how painful it is? You should share about Christ to everyone.
How are you going to share about Christ if you itself is not in the image of Christ? நல்ல கனி கொடுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நல்ல கனி, இந்த 9 கனி ஒரு நல்ல மரத்துல இருந்து மட்டும்தான் வர முடியும். அந்த நல் மரத்தை உருவாக்க நம்மளுக்கு ஆவியானவர் தேவை. நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை. இந்த கனியை குறித்து நீங்க படிக்கலாம். ப்ளீஸ் டு யுவர் ஓன் ரிசர்ச் ஆன் திஸ். எப்பயுமே நான் பிரீச் பண்ண சொல்லுவேன். நான் என்ன போதிக்கிறேன்னு இல்ல. உங்க ஆவியானவர் உங்ககிட்ட என்ன பேசுறாரு. Go do your own research about this. Study, understand what Christ, what is happening. ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்ல வருகிறார், என்ன பேச வருகிறார். To conclude, இந்த 9 கனியை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. Pray every day. Ask God ஒரு நல் மரமாய் நல் கனியை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. தினதோறும் கேளுங்க. நீங்க when you start to research about in the fruit of Holy Spirit, நிறைய பாயிண்ட் கிடைக்கும், நிறைய வசனம் கிடைக்கும். எல்லாத்தையும் படிங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு it will just open your eyes. Next week இந்த following week நம்ம இந்த 9 கனியை குறித்து ஒரு கனியை குறித்தும் டீப்பா பார்ப்போம். In overall generally இது இந்த 9 கனிகள் ஆவிக்குரிய கனிகள். இந்த கனிகள் நம்ம பெற்றுக்கொள்ளுமானால் நம்ம ஒரு நல் மரமாக இருக்க வேண்டும். நல் மரமாக நம்ம இருக்கப்படுமேனால் கிறிஸ்துவுக்குள் நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம உருவாக வேண்டும். our root should be from Christ. And as what I have preached 2 weeks ago, ஆவியானவர் இல்லாவிட்டால் நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Praise God. God bless everyone. ஜெபத்தில் கடந்து செல்வோமாக. அப்பா ஆண்டவரே, வேலைக்காக நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரை நேசிக்கிறோம். ஆவியானவரை உமது கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு கனியும் ஆண்டவரே, இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி 9 கனிகளும் முற்றிலுமாக எங்களில் ஆண்டவரை பூத்து காய்க்க நல் மரமாக உருவாக நல் கனியை சுமந்து கொள்ள நீ கிருபை தாரும் ஏசையா. அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரை உருவாக்குவீராக. நாங்கள் மனிதனை நம்பியும் கள்ள போதனையை நம்பியும் தீய காரியம் நம்பியும் வளராதபடி கண்டவரே, அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மற்றும் நம்பி வளரத்தக்க கிருபை தருவீராக. Make us grow, make us bear fruit, O Lord. எங்களுக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் நாங்க ஆண்டவரே நல்ல ஒரு இதாக மாற கிருபை தருவீர். உங்களுக்கு சாட்சியாக வார கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் சகல ஜெபித்து ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தேவனே. ஆமென். God bless all.